மாநகர பகுதிகளில் இரவு நேரத்தில் மக்கள் தங்கள் குடும்பத்தோடு பட்டாசு வெடித்து கொண்டாடி வருகின்றனர். இதுகுறித்து நமது செய்தியாளர் செல்வராஜ் நேரடியாக தரும் தகவலை இப்போது கேட்கலாம். செல்வராஜ், இப்ப நெல்லை மாநகர பகுதிகளில் தீபாவளி எந்த அளவுக்கு சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது? தற்போதைய நிலவரம் என்ன? நிச்சயமா பூர்ணிமா, தீபாவளி பண்டிகை இன்று கொண்டாடப்படக்கூடிய சூழ்நிலையில இன்று காலையில் பொதுமக்கள் எழுந்து தங்களுடைய புத்தாடை அணிந்து பட்டாசுகளை வெடித்து இனிப்பு பலகாரங்களை தயாரித்து தங்களோட குழந்தையோடு தங்கள் உணவு இருந்தார்கள். இதன் பிறகு பிற்பகலில் அசைவ பிரிவுகள் தங்களுக்கு தேவையான ஆட்டு இறைச்சி மற்றும் கோழி இறைச்சிகளை சாப்பிட்டு மேலும் தங்களுடைய தீபாவளி பண்டிகையை கொண்டாடி கொண்டு வர சூழ்நிலையில் இரவு நேரங்களில் குறிப்பாக திருநெல்வேலி மாநகராட்சி பகுதி மற்றும் மாவட்டத்தின் பல்வேறு பகுதியில் தங்கள் குழந்தைகளை அழைத்துக் கொண்டு பட்டாசுகளை வெடித்துக் கொண்டு வருகிறார்கள். தொடர்ந்து பொதுமக்களுக்கு தங்களுடைய பல்வேறு வான வேடிக்கைகள் மூலமாகவும் தங்கள் தீபாவளி பண்டிகையை கொண்டாடி கொண்டு இருக்கிறார்கள். தங்கள் குடும்பத்தோடு நின்று தங்கள் பட்டாசுகளை வெடிப்பது மிக மகிழ்ச்சியாக அவர்கள் கொண்டாடி கொண்டு இருப்பதை நாம் நேரடியாக பார்க்கலாம். தொடர்ந்து பல்வேறு பகுதியில் இது போன்ற இருந்தாலும் சற்று முன் நெல்லை மாநகராட்சி பகுதி மற்றும் திருநெல்வேலி பாளையங்கோட்டை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் மழை என்பது சற்று பெய்தது. அந்த மழை என்பது சற்று ஓய்ந்த நிலையில் தற்போது இரவு நேரங்களில் தங்களுக்கு பட்டாசுகளை அவங்க தற்போது தங்களுடைய வீட்டு வாசலில் இருந்து இந்த வான வேடிக்கை மற்றும் பட்டாசுகளை தம்மை வெடிப்பதால் நாம் நேரடியாகவே பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பொதுமக்கள் தங்களுடைய குழந்தைகளோடு தங்கள் பட்டாசு வெடித்து தங்களுடைய தீபாவளி பண்டிகையை இரவு நேரத்தில் அந்த வான வேடிக்கையுடன் தங்கள் கொண்டாடி கொண்டு வருவதை நாம் நேரடியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்து அவங்கள்ட்ட கேட்போம். அம்மா வணக்கம்மா, குறிப்பா பாத்தீங்கன்னா காலையில நீங்க எல்லாம் சமையல் பண்ணிருப்பீங்க, குறிப்பாக பலகாரங்கள்லாம் தயாரிப்பீங்க. இரவு நேரங்களில் இந்த பட்டாசு வெடிக்கிறது எப்படி பார்ப்பீங்க? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த தீபாவளி மழை கொஞ்சம் இருந்தாலும் நாங்க வெடி வெடிச்சு செலிப்ரேட் பண்றது ரொம்ப ஹாப்பியா இருக்கு எங்களுக்கு. குறிப்பா பாத்தீங்கன்னா குழந்தைகளோடு இந்த வான வேடிக்கை இரவு நேரங்களில் இது போன்ற வெடி வெடிப்பது எப்படி பாக்குறீங்க? ரொம்ப மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, நிம்மதியா இருக்குது. வருஷத்துல ஒரு நாள் குடும்பத்தோட சேர்ந்து எல்லாரும் ஊர்ல இருந்து கொண்டாடும் போது ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருக்கு எங்களுக்கு. சொல்லுங்க, நீங்க எந்த அளவுக்கு கொண்டாடிட்டு இருக்கீங்க? குறிப்பா இரவு நேரங்களில் குழந்தைகள் மற்றும் குடும்பத்தோடு கொண்டாட எப்படி பாக்குறீங்க? இல்ல, பகல் நேரத்தில் வெடிக்கிறத கம்பேர் பண்ணும்போது நைட்டு வெடிக்கிறது ஓரளவுக்கு கொஞ்சம் பெட்டரா இருக்கு. ஏன்னா குழந்தைகள் இருந்து எல்லாருமே வெடிக்கிறதுக்கு அதை பார்க்கறதுக்கு கொஞ்சம் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஸோ அது எல்லாருமே கொஞ்சம் ஈஸியா இருக்கும், ஒரு சந்தோஷமா இருக்கும். எவ்வளவு பெரிய சின்ன குழந்தைகள் முதற்கொண்டு வெடி சத்தத்தை கம்பேர் பண்றப்போ இந்த மாதிரி கலர் கலரா பாக்குறதுக்கு கொஞ்சம் சந்தோஷப்படுவாங்க. அது கொஞ்சம் ஈஸியா இருக்கும், நல்லா இருக்கும் பாக்குறதுக்கு. குறிப்பா பாத்தீங்கன்னா கடந்த சில தினங்களாக மழை பெய்யுது. ஆனா இப்ப சற்று முன் கூட ஒரு மழை பெய்து கூட இருக்கும்போது கூட இந்த பட்டாசு இரவு நேரங்களில் பொதுமக்கள் வெடிச்சிட்டு இருக்காங்க. அது எப்படி பாக்குறீங்க? இரவு நேரங்களில் மழையை பொறுத்தாம வெடிக்கிறது அவங்கவுங்க சந்தோஷம் தான் நான் நினைக்கிறேன். என்ன பொறுத்த வரைக்கும் வருஷத்துல ஒரு நாள் வர்றது அப்படிங்கிறது எல்லாருமே சந்தோஷத்தோட வெடிக்கிறது, குடும்பத்தோட வெடிக்கிறது மழையாகட்டும் எதாகட்டும் சந்தோஷமா வெடிக்கிறது தான் ஒரு பெஸ்ட் நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். பூர்ணிமா, நீங்க நேரடியாவே கேட்டுக்கலாம். பொதுமக்கள் தங்களுக்கு என்னென்றா அவர் தெரிவிப்பது போலவே தங்கள் குழந்தைகளோடு கொட்டு மழையில் கூட தங்கள் பட்டாசு வெடிப்பது மிக மகிழ்ச்சியாக இருப்பதாக தெரிவித்திருக்கிறார். மேலும் பல்வேறு பகுதியில் இது போன்ற மழைகள் மிக அதிகமாக பெய்து கொண்ட போதிலும் மழை பெய்த பகுதியிலும் கூட பொதுமக்கள் தங்களுக்கு தேவையான இந்த வான வேடிக்கை மற்றும் இரவு நேரங்களில் தங்களுக்கான பட்டாசு என்பது வெடிப்பதான் நாம் நேரடியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பலர் தங்களோட குழந்தைகளை அழைத்துக் கொண்டு தங்கள் இரவு நேரங்களில் அவர் தெரிவித்தது போலவே என குழந்தைகள் பட்டாசுகளை பார்க்க வேண்டும், இந்த சத்தத்தை கேட்க வேண்டும் என்பதற்காக தான் இரவு நேரங்களில் இது போன்ற செய்வதாக தெரிவித்திருக்கார். சொல்லுங்கம்மா, எந்த அளவுக்கு தீபாவளி பண்டிகை கொண்டாடிட்டு இருக்கீங்க, பட்டாசு வெடிச்சிட்டு இருக்காங்க? இன்னைக்கு இந்த தீபாவளி பண்டிகை ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி எல்லாரும் சேஃபா பாதுகாப்பா கொண்டாடுங்க. இன்னைக்கு இந்த தீபாவளி ரொம்ப சிறப்பா போச்சு. இல்ல, குறிப்பா பாத்தீங்கன்னா காலையில பெண்கள் எல்லாருமே சாமி தரிசனம் பண்ணிருப்பீங்க, பெற்றோர் ஆசீர்வாதம் பண்ணிருப்பீங்க, பலகாரங்களை சாப்பிட்டு இருந்திருப்பீங்க. குறிப்பாக இந்த இரவு நேரங்களில் இந்த வான வேடிக்கை மற்றும் வெடிகள் குடும்பத்தோடு வெடி வெடிப்பது எப்படி பாக்குறீங்க? அதெல்லாம் வான வேடிக்கை பாக்குறது ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா கிட்ட வச்சு பார்க்கும்போது கொஞ்சம் பயமா தான் இருக்கு, சேஃபா வெடிக்கணும் அப்படின்னு. சோ எல்லாரும் சேஃபா வெடிச்சு எல்லாரும் சேஃபா இருங்க. பாத்தீங்கன்னா இந்த கொட்டு மலையில கூட இந்த தீபாவளி என்று குறிப்பாக சிவகாசியில லட்சக்கணக்கான தொழிலாளர்கள் இது போன்ற பட்டாசுகளை தயாரிச்சு வராங்க. இந்த கொட்டு மலையில கூட இந்த பட்டாசு வெடிப்பதை எப்படி பாக்குறீங்க? அவங்களுக்காக நாங்க நல்லா வெடிக்கும். பூர்ணிமா, நீங்க இதுதான் கேட்டுக்கலாம். குறிப்பாக பட்டாசு தொழிலாளர்கள் அவர்கள் தெரிவிக்கும் போதுமே ஆண்டு முழுவதும் நாங்கள் பட்டாசுகளை தயாரித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் அந்த தீபாவளி அன்று ஒரு நாள் பொதுமக்கள் அனைவரும் அந்த பட்டாசை பயன்படுத்தி தங்கள் வெடித்தால் தான் தங்களுடைய மாத ஊதியம் என்பது கிடைக்கும் என தெரிவித்திருந்தார்கள்.
அதன்படிதான் தற்போது நேரடியாக ஒவ்வொரு இடங்களிலும் இந்த கொட்டும் மழையை கூட நெல்லை மாநகர பகுதியில் பொதுமக்கள் பொருட்படுத்தாமல் நேரடியாக பட்டாசுகளை வெடித்து தங்களது வான வேடிக்கைகளை குழந்தைகளோடு தாங்கள் கொண்டாடி கொண்டு வருவது மிக மகிழ்ச்சியாக இருப்பதாகவும் பொதுமக்கள் தெரிவிக்கிறாங்க. பூர்ணிமா, நேரலை தகவல்களை வழங்கியமைக்க நன்றி செல்வராஜ்.